பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்போவா செய்தொழில் வெற்றுமையான். அனைவருக்கும் வணக்கம். தளபதி விஜய் அவர்கள் மகளிர் தினத்தை முன்னிட்டு இன்று மக்களுக்கான, பெண்களுக்கான, முதியோர்களுக்கான மிக சிறப்பான வாக்குறுதியை, உண்மையான வாக்குறுதி, மக்களுக்கான வாக்குறுதியை தளபதி விஜய் அவர்கள் கொடுத்துள்ளார். நம்முடைய முதல்வர் ஐயா சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒன்றிய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கவில்லை, பாஜக அரசு எங்களை அழுத்துகின்றது அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா. நிதி வருது, தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குவாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய நிதி என்னன்னா, தளபதி விஜய் அவர் சொல்லியிருப்பார், 4.39 லட்சம் கோடி, 4.5 லட்சம் கோடிங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கியிருக்காங்க. அதில் ஸ்டாலின் சார் டேக்ஸ் 20% போயிடுது. மீதமுள்ள பணத்தை தான் நம்ம மக்களுக்கு செலவு செய்கிறாங்க. அதுலேயும் என்ன நடக்குதுன்னே தெரியல. சரி, ஓகே, அதெல்லாம் தள்ளி வச்சுக்குவோம். தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்கான ஒரு சிறப்பான சர்க்கார் நடத்தணுன்ட்டு பெண்களுக்கான ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியும், அந்த மாதிரி வாக்குறுதியை கொடுத்துருக்காரு. முதல் வாக்குறுதி, மகளிர்களுக்கு 1000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க இல்லைங்களா. அது தளபதி விஜய் அவர்கள் வந்தால் 60 வயது உள்ள குடும்ப தலைவிகளுக்கு 2500 மாதந்தோறும் வரும் அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு. முதல் வாக்குறுதி அதுதான். இரண்டாவது வாக்குறுதி, ஒரு குடும்பத்திற்கு வருடத்திற்கு 6 முறை கேஸ் இலவசம். மூன்றாவது வாக்குறுதி, பேருந்தில் விடியல் பயண திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் பிங்க் கலர் பஸ்ஸில் மட்டும்தான் அவங்க மகளிர் பயணம் பண்ண முடியும், மற்ற அரசு பேருந்தில் பயணம் பண்ண முடியாது இல்லையா. ஆனால் தளபதியோட ஆட்சி வந்தால் அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பெண்கள் போகலாம், தமிழகம் முழுவதும். நான்காவது வாக்குறுதி, பெண்களுக்காக இலாக்கா உருவாக்கப்பட்டு தளபதி விஜய் அவர்கள் நேரடி கட்டுப்பாட்டில் அவர் கண்காணிப்பில் இருக்கப்படும். சுய உதவிக்குழு பெண்கள் நடத்துவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு 5 லட்சம் 100% மானியம் வழங்கப்படும். ஆறாவது வாக்குறுதி, பெண்களை பாதுகாக்க வேலு நாச்சியார் படை, இப்போது நம்ம ஊர்காவல் படை அப்படின்ட்டு நம்முடைய காவல்துறையில் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பெண்களுக்கான வேலு நாச்சியார், பெண்களே காவல் படையாக இருப்பார்கள். பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர அஞ்சலி அம்மாள் சிறப்பு நீதிமன்றம் பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகள், பள்ளிகளில் பெண்களுக்கான நாப்கின்கள் வழங்கப்படும் முறையான முறையில். அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பக்கம் கேமரா இல்லை, அங்கே இருட்டான பகுதி, அங்கேயே அந்த பெண்கள் போனாங்க அப்படின்ட்டுலாம் விமர்சித்தாங்க இல்லைங்களா. அதுக்காக 0% டார்க் சைடு அனைத்து இடங்களிலும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு மின் விளக்குகள் அமைக்கப்படும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தளபதி விஜய் அவர்களுடைய சிறியவர்களாக இருக்கிற பெண்கள் அனைவருக்கும் தளபதி விஜய் அவர்கள் அண்ணன் மாதிரி தான். அந்த அண்ணன் சீராக அவங்களுக்கு திருமணமானால் 1 பவுன் தங்க நகை, பட்டுப்புடவை தரமான முறையில் கொடுக்கப்படும். மாமன் சீருன்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய குழந்தைகள், அரசு மருத்துவமனையில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரு தங்க மோதிரம், அத்துடன் அவங்களுடைய சோப்பு, அந்த கிட்டு, அந்த பேபி கிட்டுன்னு ஒன்று வரும் இல்லைங்களா, அந்த பேபி கிட்டு கொடுப்பாரு. இதெல்லாம் தளபதி விஜய் அவர்கள் மக்களுக்காக உண்மையான அரசாட்சியை, மக்கள் அரசாட்சியை கொடுக்க வேண்டும் என்று தளபதி விஜய் அவர்கள் சிறப்பான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார். மக்களுக்கான பணியை செய்வோம். ஒருத்தரை அழுத்தணும், ஒழிக்கணும், அழிக்கணும் அப்படின்ட்டு பொய்யான தகவல்களை மட்டும் பரப்பிக்கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கின்றார்கள் இந்த ஊடகத்துறைகள். மக்களுக்கு சேவை செய்யறது தான் ஊடகத்துறை. ஆனால் ஒருத்தரை அழிக்கிறதுக்காகவே ஊடகத்துறையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். காலம் பதில் சொல்லும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் அரியணையில் அமர வைப்போம். கான்ஃபிடண்ட்டாக இருங்க, வெற்றி நிச்சயம்.